Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மது விற்பனை அதிகம் நடைபெறுவதாக பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமியை ஆதரித்து வேலூர் இப்ராஹிம் பரப்புரை மேற்கொண்டார். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி உட்பட கூடலூர், சங்குபுரம், பாறைப்பட்டி, பச்சேரி, நெல்கட்டும் செவல் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய வேலூர் இப்ராஹிம், நிஜ வாழ்க்கையில் ஒரு ஹீரோவாக செயல்படும் ஆனந்தன் ஐயாசாமிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக அரசு திறந்துள்ள மது கடைகளால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாக தெரிவித்தார். மதுபான விற்பனை அதிகரித்துள்ளதால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஐயா ஸ்டாலினுடைய இந்த கேடுகட்ட சட்டம் ஒழுங்கு நாசமா போன இந்த ஆட்சி நமக்கு வேணுமா? சாராயத்தை விற்கிறதோட மட்டும் இல்லாம கள்ளச்சாராயத்துல 100க்கும் மேற்பட்டவர் இறந்து நம்முடைய தாய்மார்கள் தாலி அறுத்தார்களே. தாலி இருக்கிற இந்த பாவி ஸ்டாலினுடைய ஆட்சி நமக்கு வேணுமா? இதெல்லாம் தயவு செய்து யோசிங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் போய் சொல்லுங்க. எனக்கு தெரியும் இங்க நிக்கிறவங்க இந்த ஊர் எல்லாம் தாமரைக்கு வாக்களிக்க போறீங்க. ஆனா நீங்க பக்கத்து ஊருக்கு போய் சொல்லணும், இப்படி ஒரு சகோதரன், இப்படி நம்ம வீட்டுக்குள்ள அமெரிக்காவில படிச்சவன் நமக்காக எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இங்க வந்து எடுத்ததும் எம்எல்ஏவா நிக்கலங்க. கடந்த 4-5 வருஷமா இந்த தென்காசி மக்களுக்கு, இந்த வாசுதேவநல்லூர் மக்களுக்கு கோவில் பிரச்சனையை சரி செய்து கொடுப்பது, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தருவது, குடிநீர் இல்லாதவர்களுக்கு குடிநீரை பெற்று தருவது, ஏழை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுன்னு 5 வருஷத்துக்கும் மேலாக உங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக சேவை செஞ்சுட்டு இன்னைக்கு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு நியாயமான சகோதரன் ஆனந்தன் ஐயாசாமிக்கு நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்கும்.